ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் அனைவருக்கும் சிறப்பான வருடமாக மகிழ்ச்சியானதாகவும் அமைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். அதுக்காக தான் எல்லாருக்காக தான் நான் கோயிலுக்கு கிளம்புறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் கடவுள்கிட்ட நம்ம நான் முடிஞ்சளவு நான் அப்படி தான் வேண்டுவேன். இது என்னோடய ஹேபிட்டு. நான் எங்கே போனாலும் எல்லாருமே நல்லா இருக்கணும், எனக்கா நீ மட்டும் வேண மாட்டேன், உலகத்தில் இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ஒரு ஆம்புலன்ஸில் போகிறாங்க அப்படின்னா கூட அவங்க குணமாய் வரணும்னு அப்படின்னு வேண்டுவேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினப்பேன். அந்த மாதிரி சரி, ஓகே, இந்த வருஷம் நான் இங்கே ஊருக்கு வந்திருக்கேன், எப்படியாச்சும் கோயிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா பாப்பா எப்போவுமே என்ன மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பாள். போகும்போதே செப்பல்லாம் எடுத்து கொடுத்து அம்மா கேர் பண்ணிப்பாள். சரி, ஓகே, ஸ்கூட்டியில் கிளம்பிட்டு போயிட்டு இருக்கும்போதே அப்படியே அவளுக்கு தூக்கம் கண்ணை சொட்டிடுச்சு. எப்படிடா இருக்க போகிறான்னு தெரியல. சரி, எப்படியாவது கும்பிடணும்ல, முருகரை பார்த்தே ஆகணும். மோஸ்ட்லி நான் அந்த கூட்ட டைம்லலாம் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு போகணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் பாப்பாவுக்கு குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். வந்தாலும் இருக்க மாட்டாங்க குழந்தைங்க, ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களால ரொம்ப நேரம் இருக்க முடியாது. சரி, பாப்போம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் அங்கே போனேன். அது மோஸ்ட்லி இந்த கோயில் 10:30 வரைக்கும் தான் இருக்கும். இன்றைக்கி தமிழ் வருட பிறப்புனால அங்கே 12 மணி வரைக்கும் இருக்கும்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு. எங்கே பார்த்திங்கன்னா சவுத் பஜார் முருகர் கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயில். சரி கூட்டங்க, க்யூனா க்யூ, அப்படியே ஒரு க்யூ நிற்கிது. கூட்டம்னா எப்படி ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் சாமிக்கு அலங்காரம் நடந்துட்டு இருந்தது. அது வரைக்கும் பாப்பா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பா வச்சுட்டே தான் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அப்பா வச்சுருந்தாங்க கொஞ்சம் நேரம். அது உள்ளே ரொம்ப கூட்டமாக இருக்குது, அவளால் வச்சு கும்பிட்டுட்டு அலங்காரம்லாம் பார்த்துட்டு இது நிறைய பக்தர்கள், நான் என்ன சொல்கிறது, நிறைய பேர் இது அதனோட வீடியோ மூலமாக பலன் அடையணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். உள்ளே எட்டி பார்க்க முடியல, வீடியோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் லைன் போனதுக்கப்புறம் தான் நான் சாமி பார்த்துட்டு வந்தேன். அந்தளவுக்கு உள்ளெல்லாம் வீடியோவே எடுக்க முடியல, அதனால் லாங்காக தான் எடுக்க முடிஞ்சிச்சு. இது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய பேர் குழந்தைங்க தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த டைம் ரொம்ப தாண்டினதுனால எல்லா குழந்தைங்களும் தூங்கிடுச்சுங்க. வச்சுட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு அங்கே சாமி கும்பிட்டு வெளியில் வர்றதுக்கு. நான் வந்துட்டேன், பிரசாதம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பாப்பா ரொம்ப அலமிச்சுன்னு வந்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.